கொடுத்தால் பெற்றுக் கொண்டு வர போகிறேன். ஒருவேளை முடியாது என்று மறுத்து விட்டால் நான் வேற என்ன கேட்பது? 5 பட்டணமாவது கேளுங்கள் சுவாமி. 5 பட்டணம். சரி, நீங்க சொல்லது போல் நான் கேட்கிறேன். கொடுத்தால் ஆச்சு, இல்லை என்று சொல்லிவிட்டால் 5 சிற்றூராவது கேளுங்கள் சுவாமி. ஆஹா, 5 சிற்றூரா? நிச்சயமா கொடுப்பான். ஒருவேளை மறுத்து விட்டால் முடியாது என்று. ஐயோ சுவாமி, நீங்கள் இப்படி தெரிவிக்கின்றீர்களே, நான் என்ன செய்வது? 5 வீடாகிலும் கேளுங்கள் சுவாமி. 5 வீடு. ஆஹா, ஒரு ஆளுக்கு 1, 5 பேர் 5 வீடு. ஆஹா, தாராளமா கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். ஒரு வேலையில் என்ன முடியாது விட்டார் சுவாமி. 5 மண்ணா, 5 அடி மண்ணாவது கேளுங்கள் சுவாமி. ஆஹா, 5 அடி மண். ஆமா, இதை கொடுப்பான். ஏனென்றால் நீ கேட்பது அதிகமாக அல்ல, நீங்கள் குறுகியது சிறிதாக கேட்கிறது. 5 அடி மண் கண்டிப்பாக கொடுப்பான், உண்மையாக கொடுப்பான். ஒரு வேலை முடியாது சொல்லிட்டான். ஐயோ மாமா, என்னங்க நான் எப்படி தெரிவிப்பேன் மாமா? நீங்கள் நினைக்கின்றேன், ஆனால் என் நாவானது மாமா. என்ன சொல்வது என்று தெரியாம உங்கள் நாளானது தடுமாறுகிறதோ மாமா? ஐயோ மாமா, அப்படி எதையும் கொடுக்காவிட்டால் எதையும் கொடானாயே நீங்கள் கோரிக்கை கை தட்டி வாருங்கள் மாமா. சந்தோஷம் ஐயா. கொடுக்காவிட்டால் போருக்கு கைத்தட்டி வாருங்கள் என்று உரைத்தீர் அல்லவா? உண்மைதான் சுவாமி. அப்படி நீங்க உரைத்தவாறு எதையும் கொடுக்காவிட்டால் போருக்கு அவன் துரியனானவன் கைத்தட்டினால் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஆனால் நீங்க உரைத்தவாறு அத்தியாவசியம்